நம்ம ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோங்க. சீக்கிரமா லேட் ஆயிடுச்சு. இந்த விளாக்ல கண்டிப்பா உங்களுக்கு ஹைதராபாத் ஏர்போர்ட் அப்புறம் பக்தோர் ஏர்போர்ட் எல்லாமே உங்களுக்கு விசிட் பண்ணி காமிக்கிறோம். சரி நம்ம ஏர்போர்ட் போட்டு கம்மி நம்ம வந்து பாத்தீங்கன்னா பல இமிகிரேஷன் முடிச்சு இப்ப பாகிஸ்தானி மாதிரி இருக்கிறதுனால ஆர்மிக்காரங்க நம்மள உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அதனால ஒரு மணி நேரம் இல்ல கைஸ், 2 மணி நேரம் ஏர்போர்ட்ல இமிகிரேஷன் லேட் ஆயிடுச்சு கைஸ். ஏர்போர்ட்ல ஏற போறோம், அப்படியே காமிங்க. சரி வாங்க நம்ம ஏர் ஹோஸ்டர்ஸ் பார்ப்போம். கைஸ் ஃபைனலி நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்துட்டோம் கைஸ். ஏர்போர்ட்ல இருந்து நம்ம ஃளைட் ஏறியாச்சு. ஓகே வாங்க போய் பார்ப்போம். திஸ் இஸ் அவர் போர்டிங் பாஸ். 5 சீட் நம்பர் எங்கன்னு பார்த்தோம். இவங்க பார்க்க பாகிஸ்தானிக்கார மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மள உள்ள விடா போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிற ஆர்மிங்க வந்தா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அப்புறம் எப்படியும் கஷ்டப்பட்டு எப்படின்னு வந்துட்டோம். நாங்க வேற ஆதார் கார்டு வந்துட்டு அப்டேட் பண்ணாம விட்டுட்டோம். சின்ன வயசு போட்டோ தான், அதனால அவங்க ஃபேஸ் என்ன ஒரே மாதிரி இல்ல அப்படின்ட்டு லேட் ஆயிடுச்சு. மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க முதல்ல ஆதார் கார்டு காமிக்கிறோம். வேணாம் ஓகே நம்ம வாங்க அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம். One, 2, 3, go! அவ்வளோதாங்க, நம்ம கேங்டாக்லேருந்து ஹைதராபாத்துக்கு ஜம்முன்னு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சுங்க. ஓகே வாங்க நம்ம உள்ளே போய் கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிருகிருன்னு வருது காய்ஸ். ஓகே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. நம்மளுக்கு புக்கு கொடுத்துருக்காங்க, வாங்க நம்ம இந்த புக்கு ஜாலியாக படிப்போம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. சரி ஓகே காய்ஸ், புக்கை நம்ம படிச்சு முடிச்சாச்சு. ஸோ இங்கேயும் வேலை இருந்து காய்ஸ் ஃப்ளைட் இப்போ. சரி நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இந்த ட்ரிப்போட செகண்ட் ஃப்ளைட் நம்ம ஏறியாச்சு. எங்கே இருந்து ஏறணும் பார்த்தீங்கன்னா கேங்டாக்லேருந்து ஹைதராபாத் தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி பாத்ரூம் டூர் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சரி ஓகே, பாத்ரூமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பர் இருக்குது, அப்புறம் ஹேண்ட் வாஷ்க்கு சின்னதாக ஒரு வாஷ் பேசன் இருந்துச்சு, அப்புறம் டாய்லெட் பேப்பர், அப்புறம் டாய்லெட் இருந்துச்சு எப்பயும் போல் வெஸ்டர்ன் டாய்லெட்டில். நம்ம அப்படியே ப்ரெஷ்ஷை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு மிரர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு இந்த பாத்ரூமில். மிரரை வந்து ஹாட் வாட்டர்லாம் வருதுங்க. அதுவும் இல்லாமல் ஹாட் வாட்டரில் நம்ம கொஞ்சமாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டோம். அப்படியே எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம ஃப்ளைட்டில், அதனால எனக்கு அவ்வளோக்கா எப்படியெல்லாம் இது பண்ணணுன்னு தெரில. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட்டுக்கு வந்து உட்காந்தாச்சு. சீட்லேருந்து வெளியே பார்த்தா சும்மா வேறே மிஸ்ட்டு தாங்க, மேகமூட்டம்லாம் இருந்துச்சு, கீழே எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் 2 hours கழிச்சு நம்ம லேண்டிங்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தில் தான் லேண்ட் ஆக போகிறோம். நம்ம ட்ரிப்போட செகண்ட் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன், செகண்ட் ஃப்ளைட் தான். கேங்டாக் டு ஹைதராபாத்லேருந்து அடுத்து எங்கே போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் இதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அப்படியே நம்ம ஹைதராபாத்தில் இறங்கியாச்சு. ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்லான் இருந்தேன். அதுக்கு நம்மக்கிட்ட நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் மாறணும், அதனால நம்மளுக்கு டைம் இல்லை. ஓகே அங்கே பாருங்களேன், இண்டிகோ ஜம்முன்னு ரெடியாக இருக்குது ஏர் பஸ் கிளம்புறதுக்கு. கைஸ் ஃபைனலி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ரீச் ஆயாச்சு கைஸ். இங்கிருந்து பெங்களூர் போகணும். இங்கேருந்து நம்ம பெங்களூர் போகணும். நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைதராபாத் ரீச் ஆகி நம்ம இதில் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். எங்க ஹைதராபாத் ரீச் ஆயாச்சு. அப்படியே ஒரு ஹைதராபாத் பிரியாணி சாப்பிட்டு. இந்த இடம் உங்களுக்கு தெரியும், இதுதான் பைலட் நடந்து வர இடம். அதுல நாம நடந்து வரோம். என்னென்ன சொல்றோம் பாருங்க கைஸ், இதெல்லாம் நடந்துடுறோம். எல்லாம் போய் நம்பாதீங்க, என்னென்ன சொல்றோம் பாருங்க. எல்லாரும் இதுலதான் இதுலதான் நடந்து வருவாங்க. நடந்து வரதுல என்ன பைலட் கூட போட்டோ எடுக்கணுமா? இல்ல வேணாம், நம்மளே நான் பைலட் தான் கைஸ் ஆக போறேன். இவன் என் கூட செல்ஃபி எடுப்பேன். சூப்பரா இருக்கு கைஸ். நான் இதுல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன். ரொம்ப அற்புதமா நீட் அண்ட் கிளீனா இருக்கு இந்த ஏரியாவே. நானும் நம்ம ஃப்ளைட் அப்படியே அதான் நம்ம ஃப்ளைட், நம்ம வந்து ஃப்ளைட்டை தான், அது ஃப்ளைட்டை காட்டுங்க. நம்ம வந்தது பார்த்தீங்கன்னா ஏர்பஸ் தான். என்ன ஏர்கிராஃப்ட்ல போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷால போயிங்ல தான் போகணும். அதே நம்ம இப்போ வந்தது என்ன ஏர்கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ A320 ஏர்கிராஃப்ட்ல தான் வந்திருக்கு, ஏர்பஸ்ல. எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் இன் ஏர்பஸ்ல நான் இப்போ தான் ட்ராவல் பண்ணுறேன். ஓகே வாங்க நம்ம அப்படியே வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஹைதராபாத் ஏர்போர்ட் டூர் தான் பாருங்க நீங்களே. உங்களுக்கு பிடிக்கும் இந்த ஏர்போர்ட், எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஏர்போர்ட்னா மேக்ஸிமம். ஓகே வாங்க போவோம். எங்க அவன் கண்ணு சீக்கிரம் முன்னாலவா.
முன்னால எங்க வந்துட்டே இருக்க? முன்னால போ, ஏன் இடிக்கிற? போ முன்னால போ. வாழ்க்கையில எப்பயுமே நீ பின்னால வந்தீங்கன்னா பின்னாலேயே தான் போவ. தயவு செய்து முன்னால போ கொஞ்சமாக்கி. கண்ணே இங்க வா. உன்னை முன்னால போகணும்னு தான் சொன்னேன். என்னைக்குமே ஒருத்தனை தள்ளி விட்டு முன்னால போகாத. அப்புறம் முன்னாலதான் நீ வரணும்னு நினைக்கணும். ஆனா ஒருத்தனை தள்ளி விட்டு வரணும்னு நினைக்க கூடாது. உன் வழி இல்ல, நம்ம வழி. போடுறா விஜய் மேன். டீனேஜ் டிராவலர்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 hours தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு. இங்கே ஹைதராபாத் டு பெங்களூர். நம்ம வந்து ஃப்ளைட் மாறி தான் போக போகிறோம். நம்ம பக்டோராலேருந்து ஹைதராபாத் வந்தோம், ஹைதராபாத்லேருந்து பெங்களூர் போக போகிறோம். இப்போ நம்ம வெண்டிங் மிஷினில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும். என்னென்ன வாங்கணும்னு காமிக்கிறேன். இது வாங்கணும். அப்புறம் ஒரு இது வாங்கணும், பட்டர் மில்க் ஒன்று வாங்கணும். அது சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே கைஸ், நம்ம சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்ல உட்காந்து தான் இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். அந்த வியூ பாயிண்ட் நீங்களே பாருங்க. நம்ம தான் இப்பயும் போர்டிங் லாஸ்டா. இன்னைக்கு நம்ம கேட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 11. சரி 11ஆ? இப்போ வாங்க, சரி ஃப்ளைட் Okay, டைம் இல்லைங்க, ஆயிடுச்சு. போயிட்டு நாங்க boarding pass வீடியோ அவங்க கண்டினியூ பண்றோம். வாங்க கைஸ், அவங்க போர்டிங் பாஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம். கைஸ், ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் அழகழகா இருக்காங்க கைஸ். ஓகே, சூப்பரா அழகா இருக்காங்கன்னு சொல்ல வரேன். இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஹேர் ஹோஸ்டர்ஸ் எப்படி தெரியுமா கரெக்ட் பண்ணும்? வாங்க பண்ணி வைக்கிறேன். கரெக்ட் பண்ணும் இல்லை, இங்கே ஆர்மிஸ் இருக்காங்க. ஐ திங்க் இங்கே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கைஸ், இங்கே பாருங்க, உங்க இதில் அமிதாப் மாமா தெரியுமா? அமிதாப் மாமான்னு எல்லா கேங்லேயும் ஒருத்தர் இருப்பான். கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டு எல்லா கேங்லேயும் அமிதாப் மாமான்னு ஒருத்தர் இருப்பாரு. அதே மாதிரி தான் எங்கள் கேங்கில் மாமான்னு ஒருத்தர் இருக்காரு கைஸ். அவர் எப்படி தெரியுமா ஹேர் ஹோஸ்டர்ஸை பார்ப்பாரு? அப்படியே சும்மா கேஷுவலாக. டிக்கெட் பாருங்க. என்ன திமிங்களும் அவார்டு வாங்குற மாதிரி அவார்டை காமிச்சிட்டு இருக்கா? ஃப்ளைட் டிக்கெட் தானே இது. அவார்டு கிடையாது, இது பஸ் டைம் நம்ம ஃப்ளைட்ல போறோம். எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு. இதுக்குதான் படிடான்னு என்னடா ஏட்டியா படவா பேச்சா படவா படிடா. என்னடா இதுதான் நம்ம அமிதாப் மாமா. இவர ஃபேஸ் வச்சுதான் எல்லாரும் ஃபேஸும் முடிவு பண்றாங்க. பேர்டிங் பஸ் பேக்கெட்ல சொல்லிப்போம். கைஸ், சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தாலும் இதான் உண்மை. நம்ம ட்ரிப் இதோட எண்டிங் ஆயிடுச்சு கைஸ். ஹைதராபாத் டு பெங்களூர் ஃப்ளைட்டோட நம்ம ட்ரிப் எண்டிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன கைஸ் சொல்றது? எனக்கு சொல்றதுக்கு அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வீடியோல படுக்கலாம். அடுத்த ட்ரிப்ல நான் உங்களை மீட் பண்ணலாம். அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ட்ரிப்ல பார்க்கலாம். இதோட சிக்கிம் முடிஞ்சிருச்சு. சிக்கிம் டூர் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் காய்ஸ். ஒன்று சொல்ல மறந்துட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.